இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணால் பூட்டாத போயிட்டேன். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன, என்றும் உண்மையை உறக்க சொல்வோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்வி சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? என்னென்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து என் வீட்டுக்கு பால் பாக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டு என் வீட்டுக்கு பால் பாக்கெட் வந்துருச்சுன்னு திரும்ப வீடியோ போட்டு இது பண்ணார். நான் ஒன்றே சொல்கிறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த டயத்தில் மக்கள் எல்லாரும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்னடா செய்ய அப்படின்னு மக்கள் யோசிச்சிருந்தேன். அந்த காலத்தில் எனக்கு பால் பாக்கெட்லன்னு சண்டை போட்ட ஒரு தற்குறி இந்த ஆள் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். நான் வந்து ஆல்ரெடி இதை வந்து இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். பட் அது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை. நான் வந்து இது வந்து மக்கள் மத்தியில் போய் மக்கள் இந்த ஆளை வந்து இந்த ஆளுக்கு உரிய தண்டனையை மக்கள் கொடுக்குற வரைக்கும் நான் இதை வந்து நிப்பாட்ட போகிறதில்ல. இதில் எடுக்கலைனாலும் இன்னொரு சேனலில் போடுவேன், இதில் எடுக்கலைனாலும் இன்னொரு சேனலில் போடுவேன். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டான்னு எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இப்போ மோசமான சம்பவம் ஒன்று நடந்துருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் தூத்துக்குடியை சேர்ந்த மாணவி, திருநெல்வேலிக்கும் இதுக்கும் நியர்பை, ஓகேவா? அந்த ஒரு +2 படிக்கிற மாணவி வந்து தன்னோட இயற்கை உபாதையை கழிக்க போன இடத்துல புதருக்குள்ளே அந்த மாணவியை வந்து அத்துமீறல் பண்ணி அந்த மாணவியை வந்து இது பண்ணிட்டாங்க, ஓகேவா? அந்த மாணவி இப்போ இல்லை. அந்த மாணவியை பற்றின ஒரு கேஸ் என்னென்னா, அந்த மாணவி வந்து தன்னோட இயற்கை உபாதைக்காக அந்த புதருக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது தான் வந்து கேஸு. அதுக்கு இந்த தற்குறி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ என் பிள்ளைங்க எங்கேயாவது வெளியில் போகுது, இந்த மாதிரி போகுது அப்படின்னா நான் கூட போகணும் அப்படின்னு. அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போகிறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். என்ன சார் செய்ய, நீங்கள் வந்து சினிமாவில் சம்பாதிச்சிட்டீங்க, அது போக உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்கப்பாக அவங்க நிறையா இதுகள் இருந்திருக்கலாம், நிறையா இது பிஸ்னஸ் பண்ணி சேர்ந்து சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து டாய்லெட் கட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே டாய்லெட் போகலாம். இந்த மாதிரி ஏழை குழந்தைகள் வந்து என்ன செய்யும், அவங்க வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹால் தான் இருக்கும். ஒரு ஓரத்தில் அடுப்பு வச்சுருந்துருப்பாங்க, ஒரு ஓரத்தில் அவங்க படுத்திருப்பாங்க, ஒரு ஓரத்தில் பார்த்தா அவங்க பீரோல் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மற்றபடி பூஜை ரூம் இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்திலே ஒரு ஹால் தான், ஓகேவா? இப்போவும் முக்கால்வாசி ஏழைகளோட வீடு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க வீடு இப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு என்னென்ன கனவுகளோடு இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வைக்கிறீங்க. எனக்கு செம்ம கோவம் வருது உண்மையிலே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க. அந்த பொண்ணு எதுக்கு புதருக்குள்ளே போச்சு? போலீஸ் வந்து புதருக்குள்ளே லைட்டு போட முடியுமா? புதருக்குள்ளே லைட்டு போடுறதான் போலீஸுக்கு வேலையா? அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்து வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? ரோட்டில் லைட் போடுவாங்களா, புதரில் லைட் போடுவாங்களா? நான் ஒன்று கேட்குறேங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நடந்திருந்தா நீங்கள் அதை கேட்பீங்களா? வாய்க்கிலேயே பேசுகிறீங்கல்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு பேத்தி இருக்குது அப்படி. எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. உங்கள் வீட்டுக்கு பொண்ணுக்கு நடந்திருந்தால் நீங்கள் அதை பேசியிருப்பீங்களே. அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பால் பாக்கெட் இல்லைங்கும் போது என் பேத்திக்கு கொடுக்க பால் பாக்கெட்டில் சின்ன குழந்தை இருக்குது எங்கள் வீட்டிலன்னு அவ்வளோ இதாக ட்வீட் போட்ட, சாரி அவ்வளோ இதாக வீடியோ போட்ட ஆள் தானே நீங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நடக்கலங்கவும், அதாவது எனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லையா? அதில் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு எதுக்குங்க புதருக்குள்ளே போச்சு அப்படின்னு. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டென்ஷன் ஆகுது சார். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது அந்த இடத்துல பொதுமக்கள் இருந்திருந்தா உங்கள் நிலைமை, அதாவது அந்த குடும்பத்தை, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பொண்ணுங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட அப்பா அம்மா யாராவது இருந்திருந்தா உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த இடத்துல என்ன மாதிரி ஆயிருப்பீங்கன்னு தெரியாது. அந்த இதில் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம். நீங்கள் சொல்கிறீங்க பெண்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், பெண்களை நம்ம தான். ஏங்க, பெண்கள் சுதந்திரமாக வெளியில் போகிறது தாங்க வந்து உண்மையிலே சுதந்திரம்னு சொல்லி காந்தியே சொல்லியிருக்காருங்க. ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகை அணிஞ்சிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு வீதியில் உலா வந்தாலும் அந்த பொண்ணு சேஃப்டியாக என்னைக்கு வீடு திரும்புகிறாளோ அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு உண்மையிலே சுதந்திரம்னு சொல்லிட்டு காந்தியே சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொண்ணுங்க வந்து ஒரு பொண்ணு வெளியில் போகுதுன்னா நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரு உங்களுக்கு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் வந்து கார்டியன் கூடயே போக முடியுமா? நீங்கள் போவீங்க சார். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய வசதிகள் இருக்குது,
அதனால நீங்கள் போகலாம். அந்த குழந்தையோட அப்பா வேலை பார்த்து அம்மா வேலை பார்த்தா தான் அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியும். 12 படிச்சிருச்சு. என்ன செய்ய? படிக்கக்கூடாது தான். ஏழைங்கள இருந்தால் படிக்கக்கூடாது சார். படிச்சிருச்சு அந்த பிள்ளை. பாவம். அடுத்து காலேஜ் சேர்க்கணும். காலேஜ் சேர்த்து அந்த பிள்ளை வந்து அந்த குடும்பத்தை நம்ம உயர்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்திருக்கும். அந்த கனவெல்லாம் காணக்கூடாது. தப்பு. அதாவது உங்க கணக்குப்படிலாம் வந்து இந்த பிள்ளைங்கலாம் வந்து அந்த கனவு காணக்கூடாது. நீங்க மட்டும் தான் கனவு காணணும். உங்க குழந்தைங்க மட்டும் தான் கனவு காணணும். இந்த குழந்தைங்கலாம் கனவு கண்டதே பெரிய தப்பு. அதனால தான் இந்த சம்பவமே நடந்துச்சு இல்லையா சார்? எப்பவுமே அவங்க அப்பா, அம்மா கூடயே இருக்கணும்னா, அவங்க அப்பா, அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெல்த் இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்கணும். வசதி இருந்தா பிள்ளைங்க பின்னாடியே இருந்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் சார் பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாரி நடந்ததே இல்லையா? அப்ப மட்டும் உங்களுக்கெல்லாம் கொதிச்சு எழுந்துரும்ல. உண்மையிலேயே ஒரு வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு நடக்கும்போது உங்களுக்கெல்லாம் கொதிச்சு எழுந்துரும்ல. ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் இளக்காரமா இருக்கா? ஏன் புதருக்குள்ள போச்சுன்னு கேட்குறீங்க? சரி அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க சார். உங்கட்ட இருக்கிற அந்த சொத்துக்கள எல்லாத்தையும் வித்து ஏழை மக்களுக்கெல்லாம் டாய்லெட் கட்டி குடுங்க ஃப்ரீயா. ஏன் இந்த மாரி பேசுற நீங்க யாரும் அத ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? கவர்மெண்ட் குடுக்குது. நீங்க அத வச்சு கட்டுங்கன்னீங்கன்னா, கவர்மெண்ட் குடுக்குற காச வச்சு கட்டுற அளவுக்கு வசதி இருந்தா கூட அவங்க கட்டியிருப்பாங்க சார். அவங்க வீடே வந்து சின்னது. அவ்வளோதான் அவிங்களுக்கு இடமே இருக்கு. அந்த இடத்துக்குள்ள பாத்ரூமையும் போடாம எப்படி போடுவாய்ங்க? சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. மக்களோட ஒரு மென்டாலிட்டி ஒரு ரூ. 4000 இருந்துச்சுன்னா, என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு வாங்கி குடுக்க முடியுங்கிறது தான் ஏழை மக்களோட மென்டாலிட்டி. தயவு செய்து புரிஞ்சுகிட்டு பேசுங்க எஸ்.வி. சேகர். உண்மையிலேயே செம்ம கடுப்புல இருக்கேன் நான்லாம். அ இந்த மாரி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தன படம் நடிச்சிருக்கீங்கல்ல, அவ்வளோ அந்த நாலேட்ஜ் கெயின் பண்ணிரலையா நீங்க? யாராவது ஒரு ஆள் உங்கள மாரி பேசியிருக்காங்களா? பொது வெளியில? இந்த சம்பவத்த வந்து யாராவது ஒரு ஆள் உங்கள மாரி பொது வெளியில பேசியிருக்காங்களா? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்தோட அந்த பிள்ளைய வந்து இவ்வளோ தரக்குறைவா பேசியிருக்கீங்க. போலீஸ் வந்து புதருக்குள்ள போட முடியுமா? கவர்மெண்ட் வந்து இதுக்கு போட முடியுமா? கவர்மெண்ட் என்ன பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? இவரு அதுவும் போக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அ வீடியோ நீளமா போகுதுன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஏங்க இந்தியா முழுக்க எத்தன கோடி பேர் இருக்கோம்? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா? 4 நடந்திருக்குமா? இந்த பாலியல் கேஸ் ஒரு 3, 4 நடந்திருக்குமாங்க? அப்ப அந்த 4 கேஸ் பண்ணவனே நம்ம வெளியில விட்டுருவாங்க. அவன் 40 கேஸ் பண்ணுவான். அவன் அந்த 40 கேஸுங்கிறது அதுக்கு அடுத்து 400 ஆகும், 4000 ஆகும். 4 கேஸ் நடந்தா பிரச்சனை இல்ல. பாலியல் குற்றங்களே இல்லாத மாநிலமா மாத்தணும்னு தானே சார் நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு தைரியமா வெளியில நடமாட முடியல அப்படிங்கும்போது, என்ன மாரி சேஃப்டி இது? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட அந்த பாலியல் குற்றம் பண்ணவனுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவனுக்கு வந்து நீங்க சொல்றீங்க, "நான் உன் பக்கம் இருக்கேன்டா, நான் உனக்காண்டி பேசுறேன்டா" அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இது கேட்கும்போது. நமக்கு சப்போர்ட் பண்ணி எஸ்.வி. சேகரே பேசிட்டாருன்னு. கொஞ்சமாவது திருந்துங்க சார். கொஞ்சமாவது திருந்துங்க. வீட்ல பெண்கள் இருக்காங்கலாம் வாய்கிழிய பேசுறீங்கல்ல, திருந்துங்க. சரியா? இதுவரைக்கும் என் இதுல வந்து நெறைய ட்ரோல் கமெண்ட் தான் வந்திருக்கும். டைம் தான் இந்த மாரி வீடியோ வருது. உங்கள மாரி ஆளுங்களுக்கு வந்து அந்த பண திமிரு இருக்கு பார்த்தீங்களா? அந்த திமிர வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களுக்கு பணம் இருக்கு, உங்க பிள்ளைங்க சேஃப்டியா இருக்குங்கிறதுக்காண்டி மத்த பிள்ளைங்களெல்லாம் குறை சொல்லாதீங்க. அந்த பிள்ளை எத்தன கனவுகளோட இருந்திருக்கும். 12 முடிச்சுட்டு நம்ம ஒரு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்த ஒரு லெவலுக்கு கொண்டு வரலான்னு. அப்ப உங்களுக்கெல்லாம் ஏழை பிள்ளைங்கன்னா இளக்காரமா தெரியுது இல்லையா சார்? மக்களே நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதுக்கு. இந்த மாரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. கமெண்ட்ல. கண்டிப்பா சொல்லுங்க. நான் அந்த கமெண்ட்ட பார்க்கணும். மக்கள் எத்தன பேர் இந்த ஆளுக்கு ஆதரவு குடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அ இவர் பேசுனதுக்கு உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பார்க்கணும். இப்ப எனக்கு கோவம் வருது. எத்தன பேருக்கு கோவம் வருது? எத்தன பேர் இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியணும்ல. மறக்காம கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இந்த ஆள் பேசுனத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது. நன்றி.